ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய மாதத்திலும் உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னவென்றால், ஏசாயா 43ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அதை தோன்றும். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த புதிய மாதத்திலும் நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் புதிய காரியத்தை நான் உனக்கு செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்றார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு புதிய காரியத்தை அவர் செய்ய போகிறார், அது இப்பொழுதே அது தோன்ற போகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்றார், அது முதல் வசனத்தில், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். பழையவைகள் எல்லாவற்றையும் மறந்து பழைய காரியங்கள், பழைய முயற்சிகள் எல்லாவற்றையும் விட்டுட்டு ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே எனக்கு புதிய காரியத்தை செய்ய போகிறேன் என்று சொன்னீரே, இந்த மாதத்தில் எனக்கு இந்த காரியத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டோம்னா, நிச்சயமாக இந்த மாதத்தில் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து உங்களுக்கு புதிய காரியத்தை அவர் செய்ய போகிறார். எப்பொழுதுன்றா அது இப்பொழுதே உங்கள் வாழ்க்கையில் அது செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவரை இயேசு கிறிஸ்து எப்பொழுது நமக்கு புதிய காரியத்தை செய்வார்? ஏன் இத்தனை நாட்களாக என்னுடைய வாழ்க்கையில் இந்த காரியம் நடக்கலை அப்படின்னு உங்களுக்கு கேள்விக்குறி இருந்தால், ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு நான் புதிய காரியத்தை செய்வதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன். பாருங்கள், உதாரணமாக இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையாக இருக்கிறார்கள். அவர்கள் விடுவிக்கப்படும்படியாக ஆண்டவர் மனிதனை அனுப்பி ஆண்டவர் என்ன செய்கிற அந்த ஜனங்களை விடுதலையாக்கி கொண்டு வருகிறார். அவர்கள் பாருங்கள், 40 நாட்களில் கானான் தேசத்துக்குள் போயிடலாம். ஆனால் அவர்களுக்கு 40 வருடம் ஏன் ஆகிறது என்றால், அவர்கள் அநேக காரியத்தினால தேவனை முறுமுறுக்கவும் தர்க்கம் பண்ணவும் தடைகளினால பாவம் செய்யவும் அக்கிரமக்காரர்களாக வாழ்ந்ததுனால அவர்களுக்கு அநேக தடைகள் இருந்தது. என்னென்ன தடைகள் இருந்தது என்றால், யோர்தான் ஒரு தடையாக இருந்தது, எரிகோ ஒரு தடையாக இருந்தது, செங்கடல் ஒரு தடையாக இருந்தது. இந்த தடைகளெல்லாம் எதனால் வந்ததுன்னா, தான் செய்த அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் ஆண்டவருக்கு விரோதமாக முறுமுறுக்கிறதுனால தான் இந்த காரியங்கள் தடையாக மாறினது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தடைகள் எப்பொழுது மாறும் என்றால், ஆண்டவர் சமூகத்தில் நீங்களும் நானும், ஆண்டவரே அப்பா நான் பரிசுத்தமாக வாழணும், உத்தமனாக இருக்கணும், உங்கள் பரிசுத்த வாழ்க்கையை வாழ்வதற்கு எனக்கு அனுக்கிரகம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி நீ ஜெபிக்கும் பொழுது தான் ஆண்டவர் உங்கள் தடைகளை என்ன செய்ய முடியும்? மாற்ற முடியும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அந்த தடைகளை எப்படி அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து வந்தார்கள் என்றால், தன்னை ஒருமுனைப்படுத்தி ஆண்டவர் சமூகத்தில் ஒருநிலைப்படுத்தி தன்னை பரிசுத்தப்படுத்தி தன்னை பரிசோதித்து ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தார்கள். அப்பொழுது தான் அவங்களுக்கு என்ன செய்தது? அந்த தடைகள் மாறி அவங்க புதிய வழி திறக்கப்பட்டது. ஆம் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் ஏன் இன்னும் புதிய காரியம், புதிய அற்புதம், புதிய அதிசயம் நடக்காமல் இருக்கிறது என்றால், நாம் ஒரு விஷயம் சிந்தித்து பார்க்கணும். நாம் எதனால் தடைகள் கற்களில் தடையில் நின்று கொண்டிருக்கிறோம், நமக்கு எதிரிட்டு இருக்கிற தடை ஏன் நின்று கொண்டிருக்கிறது என்று நாம் சிந்தித்து தடைகளை தாண்டுவதற்கு நாம் என்ன தடையோடு இருக்கிறோம், நாம் என்ன தவறு செய்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்மை நாமே உய்த்து ஆராய்ந்து பரிசோதித்து ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தோம் என்றால், நிச்சயமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் அந்த தடைகளை மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஒருமுனைப்பட்டதுனால தங்களை பரிசோதித்து ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாகி ஒருமுனைப்படுத்தி ஆண்டவரே நீ கழுவும் என்று எல்லாம் ஒருநிலைப்பட்டதுனால ஆண்டவர்களுக்காய் மனதுருகி அவங்க ஜெபத்தை கேட்டு அவங்க தடைகளை கர்த்தர் மாற்றி அவருக்கு புதிய வழி ஆண்டவர் காட்டினார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய தடைகளை ஆண்டவர் மாற்ற வேண்டும் என்றால், இந்த மாதத்தில் ஆண்டவர் சொல்றார் உங்களை பார்த்து, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஆம் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் தடையான இருக்கிற அந்த தடைகளை பார்த்து ஆண்டவர் சமூகத்தில் தடை காரணம் நான் தான் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நீங்கள் ஒப்புரவாகி, அப்பா நான் செய்த பாவத்தை மன்னியும், நான் செய்த அக்கிரமத்தை மன்னியும், நான் உமக்கு விரோதமாக நீ எந்த ஒரு காரியத்தை செய்ய மாட்டேன்னு சொல்லி தன்னைத்தானே பரிசோதித்து ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால், நிச்சயமாக இந்த மாதத்தில் உங்கள் தடையான இருக்கிற தடைகளை இயேசப்பா என்ன செய்வார்? அவர் தகர்த்து போட்டு அவர் நம்ம கொடுத்த வாக்குத்தத்தத்தின் படியாக புதிய காரியத்தை அவர் உங்களுக்கு செய்வார். புதிய காரியத்தை மாத்திரமல்ல, புதிய அதிசயத்தையும் அற்புதத்தையும் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்வார். இதுவரை தடையார் என்ற எல்லாவற்றையும் இயேசப்பா என்ன செய்வார்? தடைகள் எல்லாம் மாற்றி போட்டு உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை அவர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆக நீங்கள் முந்தினவைகளை என்ன செய்ய வேண்டாம், நீங்கள் யோசிக்க வேண்டாம். பூர்வமானவைகளை நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், சிந்திக்க வேண்டாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து புதிய காரியத்தை இந்த மாதத்தில் இப்பொழுதே உங்களுக்கு செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், யோவான் 15ஆம்
அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் 5ஆம் வசனத்தில், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆம் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் செடியாக இருக்கும் பொழுது நீங்களும் நானும் ஒரு கொடிகளாக அவரோடு இசைந்து வாழும் பொழுது நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் புதிய காரியத்தை இந்த மாதத்தில் அவரால் செய்ய முடியும். ஆமென், அல்லேலூயா. அவர் சொல்றாரு, நீங்கள் என்னிலும் நான் உங்களில் நிலைத்திருந்தால் அவர் என்ன செய்வார்? உங்கள் புதிய காரியத்தை அவர் உங்களுக்கு செய்ய முடியும். அல்லேலூயா. அப்போ அவர் சமூகத்தில் நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் நன்மை செய்கிறவர்களாக, ஒரு பரிசுத்தம் உள்ள வாழ்க்கை வாழ்கிறவர்களாக, தேவ திட்டத்தை நிறைவேற்றுகிறவர்களாக, அவருக்கு ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்கிறவர்களாக நாம் இருந்தோம் என்றால் நிச்சயமாக அவர் சொன்ன வாக்கு தத்துவம் நம்ம வாழ்க்கையில் அப்படியே பலிக்கும், அப்படியே நிறைவேறும். ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அல்லேலூயா. அப்ப நீங்கள் அவரிலும் அவர் வார்த்தை உங்களிலும் இருந்துச்சுன்னா நீங்க எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை அப்படியே ஆம் என்றும் ஆமேன் என்றும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து செய்ய முடியும். அல்லேலூயா. அப்ப இந்த மாதத்தில் ஆண்டவர் சொன்னது போல புதிய காரியத்தை அவர் நம்ம வாழ்க்கையில செய்ய போகிறார். அல்லேலூயா. புதிய காரியத்தை செய்ய போகிறார். எப்பொழுது செய்ய போகிறார்? அது இப்பொழுதே உங்க வாழ்க்கையில தோன்ற போகிறது. எப்பொழுது தோன்ற போகிறது? நீங்க எப்பொழுது ஆண்டவர் சமூகத்தில் உங்களை பாவங்களையும் உங்கள் குற்றங்களையும் உங்கள் மீறுதல்களையும் அர்ப்பணித்து, ஆண்டவரே என்னை ஒரு விஷயா நினைத்தருளும் சொல்லி அவர்கிட்ட ஒப்புரவாகிறீர்களோ அப்பொழுது ஆண்டவர் சொல்றார், உங்க வாழ்க்கையை உங்க தரத்தை ஆண்டவர் மாற்றி அவரே தடை கற்களை தகர்த்து போட்டு உங்கள் செம்மையான வழி அவர் நடத்தி உங்கள் அதிசயத்தை காண பண்ண அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் ஒருமுனைப்பட்டு ஜெபித்தது போல அந்த தடைகள் எல்லாம் தகர்க்கப்பட்டது போல நீங்கள் ஒருமுனைப்படும் பொழுது தேவனுடைய சமூகத்தில் உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவரே என்ன செய்கிறார்? உனக்காக இறங்கி வந்து அந்த தடைகளை மாற்றி போடுகிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொன்னது போல நீங்கள் முந்தினவைகளை என்ன செய்ய வேண்டாம், நீங்கள் நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். அல்லேலூயா. இதுவரையும் அநேக குற்றத்திலும் பாவத்திலும் அநேகரால் நிந்திக்கப்பட்டு அநேக அவமானத்திலும் கவலையில் நீங்கள் வாழ்ந்திருக்கலாம். ஆண்டவர் இந்த மாதத்தை சொல்கிறார், நீங்கள் அவர் சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிற நிமித்தமாக, நீங்கள் அவர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிற நிமித்தமாக அவர் சொல்றாரு, நீங்கள் இனிமேல் முந்தினவைகளை என்ன செய்ய வேண்டாம், நினைக்க வேண்டாம், பூர்வத்துக்குரிய காரியத்தை நீங்கள் சிந்திக்க வேண்டாம், குற்ற உணர்வோடு நீங்கள் வாழ வேண்டாம். தேவன் உங்கள் பாவக்கரைகளை மன்னித்து இந்த மாதத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் சொல்றாரு, உனக்கு நான் இப்பொழுதே புதிய காரியத்தை நான் செய்ய போகிறேன். அல்லேலூயா. அது இப்பொழுதே உங்க வாழ்க்கையில தோன்ற போகிறது. இனிமேல் நீ கவலைப்பட வேண்டாம், இனிமேல் சோர்ந்து போக வேண்டாம், இனிமேல் உனக்கு தடை ஒன்று இருக்காது. ஆண்டவரை உன் தடை கற்களை அவர் உடைத்து போட்டு எரிய போன்று நிற்கிற தடைகளை கர்த்தர் தகர்த்து போட்டு அவர் இந்த மாதத்துல உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல, உங்க ஊழியத்துல, உங்க பயணத்துல புதிய வழிகளையும் செம்மையான பாதையிலும் கர்த்தர் செய்து புதிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றி புதிதான அற்புதத்தையும் அதிசயம் காண ஆண்டவர் உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த மாதத்திலும் அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து புதிய காரியத்தை அவர் செய்கிறது மாத்திரமல்ல, புதிதான வரவுகளையும் புதிதான ஆசீர்வாதத்தையும் புதிதான மேன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த மாதத்தில் ஆண்டவர் சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுக்க போறீங்க. எப்படி? ஆண்டவரே, இனி நான் என்ன செய்ய மாட்டேன், தடையா நிற்க நான் இருக்க மாட்டேன், தடைகளை நான் உருவாக்க மாட்டேன், என்னால் இந்த தடைகள் வந்தது, இனிமேல் நான் உமக்கு பயந்து உமக்கு சுகந்த வாசனையாக உமக்கு துதி செலுத்துகிறவர்களாக உமக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ்வேன்னு சொல்லி இந்த நாளில் இந்த மாத துவக்கத்தில் உங்களை அர்ப்பணித்தீர்கள் என்றால் நிச்சயமாக உன் தடைகற்களை எல்லாம் மாற்றி போட்டு அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தின்படியாக இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார். அல்லேலூயா. இப்பொழுது நம்ம தலையில் தாழ்த்தி ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? அன்பின் பரலோக தேவனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த அருமையான புதிய மாதத்திற்காக நான் நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் சுவாமி. அப்பா, நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இதோ புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும் என்று சொன்னீரே. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் என்று சொன்னீர் ஆண்டவரே. அப்பா, முந்தின காரியங்களை நினைத்து நாங்கள் சோர்ந்து போகாதபடி, நாங்கள் கவலைக்குள்ள ஆகாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் அப்பா நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படியாக எங்கள் வாழ்க்கையில் புதிய காரியத்தையும் புதிய
புதியவைகளை கர்த்தர் தோன்ற பண்ண போகிறதற்காக நன்றி ஆண்டவரே. என்னோடு இணைந்து செபிக்கிற இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வார்த்தைகளை விசுவாசத்தை பிடித்து உம்முடைய சமூகத்தை அமர்ந்து செபிக்கிற உம்முடைய பிள்ளைகளின் கர்த்தர் நினைத்தருளி அவர்களையும் கர்த்தர் தயவானி ஆசீர்வதித்து அவர்களுக்கும் புதிய வழிகளை கர்த்தர் தோன்ற பண்ணுவீராக. புதிய காரியத்தை செய்வீராக ஆண்டவரே. அவங்க பயணங்களை ஆசீர்வதிங்க, அவங்க தொழிலை ஆசீர்வதிங்க, கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. புதிய காரியத்துக்காக காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த மாதத்தில் புதிதான காரியங்களை, மேலான காரியங்களை, பெரிய அதிசயத்தை ஏசப்பா நீ செய்து இவர்களை நீ ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். என்னோடு இணைந்து செபிக்கிற ஒருமனப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் என் தேவனாய் கர்த்தரை ஆசீர்வதித்து நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படியாக புதிய காரியத்தையும் புதிய வழிகளையும் கர்த்தர் பிள்ளைகளுக்கு திறந்து கொடுத்து அவ்வீர்விதமாய் பிள்ளைகளை ஆசீர்வதியும். அப்படியே பெரிய காரியம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Praise the Lord.